அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிரிமோ கார்டு அனலைஸ்ல கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸுங்க வருகிற சண்டே, இன்னும் நாளை மறுநாள் 11:15 துவங்குது. அதுக்கான டீட்டெயில் டாபிக்ஸ் எல்லாமே நான் அனுப்பியிருக்கேன். யாராவது என்ரோல் பண்ணுன்றவங்க பேங்க் லிங்க் எங்கிட்ட மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. யார் அனுப்புனீங்களோ உங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓப்பன் ஆன ப்ரைஸ்ல இருந்து அப்படியே ஒரு 150 பாயிண்ட் ஒரு டைரக்ஷனாக ஏறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பாருங்க, எக்ஸாக்டா என்ன இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஆனா நம்ம எதிர்பார்த்த மாதிரி 150 பாயிண்ட்ஸ் போகல. இங்கிருந்து எவ்வளவு போயிருக்குனால ஒரு 95 பாயிண்ட்ஸ் தான் அப்படியே டைரக்ஷனா போயிருக்கு. 90 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஆனா எதிர்பார்த்தது நான் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு, கீழே இருந்து இன்னும் கேப் டவுன்ல கீழே வந்துட்டு போன்னு பார்த்தேன். பிஃபோராகவே அதை எடுத்துட்டு இங்கிருந்து மேலே போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நாம என்னுடைய ப்ரிடிக்ஷன் வியூ, நம்மளுடைய ப்ரிடிக்ஷனுக்கு வியூ இதுக்கெல்லாம் அங்கே இடமே கிடையாது. நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். மேக்ஸ் பாருங்க, இந்த ஓப்பனை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. ஏன் அது எல்லா நாளும் அது பண்ணாது. ஓகேங்களா? அதெல்லாம் மார்க்கெட்டுங்கிறது அது மேக்ஸ் சார்ந்து தான் இயங்குது. அதை சார்ந்து படிங்க. ஓகேங்களா? சரி, நாம அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அது நம்முடைய வியூ. இப்போ நம்ம வந்துடலாம், மேக்ஸ்க்கு வந்துடுவோம். நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக் இன்னைக்கு 24,700 கால், 82 rupees சப்போர்ட் எடுத்தால் ஏறுவதற்கும் அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் இறங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கணும். இதுதான் 82 இந்த லைனு, ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு மேலே ஏறுறது ட்ரை பண்ணுச்சு. நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோலேயே, ஒரு விலையில் போயிட்டு திரும்பணும் ஆர் அதை டைரக்ஷன் கண்டினியூ ஆகணும். இது இங்கே திரும்பிடுச்சு. அது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், அதை விட்டு இக்னோர் பண்ணிடுங்க. யூடியூப் பார்க்குறவங்க எகைன் 82 தான் அடுத்த டிசிஷனை நீங்கள் எடுக்கணும். எதர் அப் ஆர் டவுன், யுவர் விஷயம். உங்கள் டெக்னிக் என்ன வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம எதுவுமே பார்க்குறதுல மேக்ஸ் வேல்யூ சம் ரூல்ஸ், என்ட்ரி எக்ஸிட்ஸ், அவ்வளோதான். எக்ஸாக்டாக பாருங்கள், 82லேருந்து கீழே. அப்போ மார்க்கெட் என்ன இருக்குங்க? கண்டிப்பாக இறங்கியிருக்கும் 50 இது கிராஸ் ஆனதுக்கப்புறம் பெட்டரா. புரிதுங்களா? இதுல நான் என்ன நான் வீடியோ போடுவோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தனா, பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தனா, பேட்டர்ன்ஸ் பார்த்தனா, இல்லை நியூஸ் என்ன இருக்கும் தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஏன் நடந்தது? சிந்தி. இந்த வீடியோவின் நோக்கமே நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே. இந்த மாதிரி இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், பப்ளிக் டொமைன்ல யார் எது கொடுத்தாலும் நம்பாதீங்க. சொன்னாலும் நீங்க படித்து ஆராய்ந்து அது சரியா இருக்குன்னு பயன்படுத்துங்க. இன்க்ளூடிங் மீ, நான் கொடுத்தாலும் அதை நம்பாதீங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.